கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க ஆரம்பிச்சப்போ பிச்சைக்காரங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. பேசஞ்சரே ஒரு 10-20 பேர் தான் இருந்தாங்க. பிச்சைக்காரங்க ஒரு 100-150 பேர் இருக்காங்க. நமக்கு முன்னாடி கோயம்பேடுல இருந்து அங்க பஸ் ஸ்டாப் பஸ் எப்படி கிடைச்சுன்னு தெரியல அவங்களுக்கு. எல்லாருமே அளவாதான் சிரிக்கிறாங்க. உங்களுக்காக தான் நான் கேப் போடுறேன், இவ்வளவு கேப் போடுறேன். ஓகே இவ்வளவு வந்து நான் போனப்ப என்ன சுத்திட்டாங்க ஃபுல்லா. பிச்சைக்காரங்க சுத்திட்டு முன்னாடி எல்லாம் பாசமா கேட்பாங்க, சார் ஏதாவது முடிஞ்சது போடுங்க. இப்பெல்லாம் இந்த மேல் பகுதியில 2 ரூபாய் 8 போடுது. வேற என்ன மேடம் வேணும்? எப்ப வேலைக்கு போறேன் சின்னப்பா நீங்களா? அவ்வளவு நேரம் இதுவா இருக்காங்க. எப்ப வேலைக்கு போறேன் கேட்டா சொந்தக்காரங்க பண்ணிருக்காங்க. சார் காசு கூட இல்ல சார். நம்ம ஏதோ ஃபுட்டு கேட்டா கொடுப்போம்ல, நானே வாங்கி கொடுத்துருவேன். என்னால முடிஞ்ச ஃபுட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் ஏதோ இந்த விளக்கு தைச்ச ஒரு பூதா வருவேன், உங்க வேணுற கோரிக்கை எல்லாம் சொல்லுங்க நான் பண்றேன் அந்த மாதிரி கேட்டுட்டேன்னா அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கலையே, நேரம் கை கட்டுறாங்க. ஏ2பில வாங்கி தருமா மேடம்? நான் மேம் எங்க வீட்டுல பஸ் செலவு தாண்டி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு புலிசோறு சட்டியில கட்டி அமிச்சாங்க. அதுவே நான் பஸ் ஸ்டாப்ல ஒரு ஓரமா பிச்சைக்கார மாதிரி தான் பின்னேன். அதை பார்த்து எவ்வளவு அந்த 2 ரூபாய் போட்டு போயிருப்பான். ஏன்டா வந்துட்டு ஏ2பில வாங்கிட்டாங்க. ஒரு சிக்னல்ல நின்று இருக்கேன். அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு பிச்சைக்காரர் இருந்தான். ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்தது. இங்க ஒரு பைக்கு, நானு இன்னொரு பைக் இருந்து. பிச்சைக்காரன் வந்தா லெப்ட்ல இருக்கவங்க கிட்ட காசு கேட்டான். ஏன்ட்ட கேட்டான். நான் தேடிட்டு இல்லன்ட்டேன். ரைட்ல இருக்கவங்க கிட்ட அவனால கேட்க முடியல. என்ன பண்ணலாம்? அடுத்த ஆள்கிட்ட போலாம், இல்ல கேட்காம இருக்கலாம். என்னையும் கூப்பிட்டு கேட்க நல்லா இருக்கா? கரெக்ட் தானா? ரொம்ப ஜட்மெண்டலா இருக்கு. நீங்களும் அவரும் பேரண்டிங் நினைக்கிறேன். சீப்பும் இவங்களும் பேரண்ட். என்னையும் கூப்பிட்டு கேட்க சொல்றான். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான் சார். சரி நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், இந்த ஹெல்ப் அது பண்ணுவோம். நான் கொஞ்சம் நினைச்சு அப்புறம் சிரிச்சுக்கலாம். சரி நான் கூப்பிடுறேன். டே சேஞ்ச் இல்ல அப்படி கேட்டது அவன் சார். அந்த பிச்சைக்காரன் விழுந்து சிரிக்கான். அவனுக்கு என்னன்னா அவன் தொழில என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு பாக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் எப்படியே தேடி வாங்கிட்டேன். அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு அவன் எப்படி சிரிச்சான். இந்த கர்மா பூமரன் கர்மா அவங்களுக்கு திருப்பி நடக்கணும். நான் நடத்திடுவேன். சிக்னல் கிளீனா போட்டான் சார். 10 ரூபாய் நான் பேக்ல போட்டு நான் பாட்டு இப்ப